ஆண்டவர் இயேசுவின் திருநாமத்தில் 27ஆம் நாள் தியானத்தில் ஆதி திருச்சபை மக்களின் அர்ப்பணிப்பு குறித்து சிந்திக்க அன்புடன் உங்களை அழைக்கிறேன். தூய ஆவியாரின் உந்துதலை பெற்ற திருத்தொண்டர்கள் எருசலேம் ஜூதேயா மக்கள் மத்தியில் கடவுளின் வார்த்தையை பிரசங்கித்தார்கள். மக்கள் மத்தியில் இருந்த பல கேள்விகளுக்கு விடையளிக்கும் வண்ணமாகவும் அவர்களின் வாழ்வை குறித்து திரும்பி பார்க்கும் வண்ணமாகவும் அவர்களின் பிரசங்கம் அமைந்திருந்ததை காண்கிறோம். இதை கேட்ட மக்கள் உள்ளம் குத்தப்பட்டவர்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். 2ஆம் அதிகாரம் 37வது வசனம். திருத்தொண்டர்கள், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் என்றார்கள். தூய ஆவியை கொடையாக பெறுதல் என்பது கடவுளின் உடன் இருப்பை அனுபவித்தல். இதை அனுபவிக்க மனம் மாறுங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டது. தங்கள் வாழ்வில் மனம் குத்தப்பட்டவர்கள், நேரடியாகவும் மறைமுகமாகவும் தீமைக்குள் சிக்குண்டவர்கள், லூக்கா 3:10 வசனம், 12ஆம் வசனம், 14ஆம் வசனங்களின்படி மக்கள் வரி தண்டுவோர் படை வீரர் ஜோவானின் பிரசங்கத்தில் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கேட்டனர். தீமையின் பிடியில் இருக்கிறோம் என்ற உணர்வு எழுந்தபோது இந்த கேள்வி எழுந்தது. அவர்கள் தங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமானார்கள். ஆனால் சிலர் தங்கள் நிலை உணராமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியை கேட்டார்கள். லூக்கா 10:25 திருச்சட்ட அறிஞர், உன் அடுத்திருப்பவனை நேசி என்றார் ஆண்டவர். லூக்கா 12:17 நான் என்ன செய்வேன், வயல் நன்றாய் விளைந்ததே, சேர்த்து வைக்க இடமில்லையே என்றான். இயேசு, அறிவிலியே, உன் வாழ்வு நிரந்தரமில்லை என்கிறார். லூக்கா 16:3-4 வசனங்களில் நான் என்ன செய்வேன், என்னை பொறுப்பிலிருந்து நிறுத்தப் போகிறார்களே என்ற ஆதங்கம். இவர்களை பார்த்து ஆபிரகாமின் பிள்ளைகள் என சொல்ல வேண்டாம் என்றார் ஜோவான். அவர்களின் வாழ்வு தீமையை விடுவதற்கு ஆயத்தமில்லை. ஆண்டவர் சகையுவை 18 வருட கூன் விழுந்த பெண்ணை பார்த்து ஆபிரகாமின் குமாரர் குமாரத்தி என்றார். ஆதி திருச்சபையின் வாழ்வு புது துவக்கத்தை, புதிய வாழ்வை நமக்கு முன்வைக்கிறது. இன்று நாமும் மனம் குத்தப்பட்டவர்களாய் இந்த புதிய வாழ்வுக்குள்ளே செல்ல எம்மை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.